வணக்கம் சொன்னது போதும், முதல்ல கொடைய மடக்கியா. நாம கொடை பிடிச்சிருந்தா இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு? ஏங்க இந்த ஊர்ல வெயிலுக்கெல்லாம் கொடை பிடிக்க மாட்டீங்களா? அட யாரியா நீ? பார்த்தா படிச்ச ஆளு மாதிரி இருக்கிற. கொடைய கண்டா மாடு மிரளன்னு கூட தெரியாம இருக்கிறியே. நான் முன்னாடி போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ 2 கையில 2 கொடைய பிடிச்சிக்கிட்டு வா. எங்க வண்டிக்காரர, இங்க இருந்து இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் நடக்கணுங்களா? அடட, நீங்க எங்க ஊரு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற புது வாத்தியாரா? இத முதல்லயே சொல்லியிருந்தா கொஞ்சம் மரியாதையா பேசியிருப்பேன்ல. என்ன எங்க பேச விட்டீங்க? சரி சரி, பெட்டியை கொடுத்துட்டு வண்டியில இருக்கீங்க. வண்டி ஏற்கனவே பாரமா தான் இருக்கு, இதுல நான் வேற எதுக்கு? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பெட்டியை வேணா தரேன், வச்சுக்கோங்க. பேசிக்கிட்டே நடக்கலாம். உங்க வார்த்தையில மரியாதையும் இருக்கு, அன்பும் இருக்கு, வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் படிச்சவர் தான், அதுவும் வாத்தியாருக்கு படிச்சவராச்சே. எவ்வளவு பக்குவமா சொல்லிட்டீங்க. வண்டிக்கும் பாரம் யாரு கூடாது, வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு. வாத்தியாரு தான். சரி, அதை விடுங்க. வண்டி நிறைய அரிசி மூட்டை ஏத்திட்டு போறீங்களே, நம்ம பொண்ணுக்கு கல்யாணங்களா? அட நீங்க ஒண்ணு வாத்தியார, இத்தனை அரிசி மூட்டையா என் பொண்ணு கல்யாணத்துக்கு? அதோ தெரியுது பாருங்க, பெரிய வீடுன்னா அதுதான் பெரிய வீடு. அந்த வீட்டுல ஒரு பெரிய ஒரு சாகு கிடக்குறாரு. அவர் செத்து போயிட்டாருன்னா அவரை பாக்குறதுக்கு சுத்து போட்டு ஜனங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆக்கி போடதான் இந்த ஏற்பாடு. சாவுக்கு வர்றவங்களுக்கு கூட சமைச்சு போடுறீங்களா? சாவுக்கு வர்றவங்க கூட பசியோட போக கூடாதுன்றது தான் அவங்க குடும்ப வழக்கம். அப்படியா? அடடா, அந்த மனுஷன் வாழ்ந்த காலத்துல இந்த மண்ணில சேர்ந்து வாழ முடியலனாலும் அவரை பாக்குற கொடுப்பனையாவது கிடைச்சிருக்குதே. வாங்க மேல அவரை பார்க்கலாம். ஏங்க, செத்து போனதுக்கு அப்புறம் விருந்து போடுறதுக்கெல்லாம் தயாராயிட்டீங்க. ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பாருல்ல. நல்லா சொன்னீங்க. பார்க்காமலா இருப்போம். உள்ளூர் டாக்டருங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்தும் டாக்டருங்க வந்து பார்த்தாச்சு. எல்லாரும் சொன்ன ஒரே பதில், 2 நாளைக்கு மேல அவரை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு போயே 10 நாள் ஆகுது வாத்தியார் ஐயா. அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு உயிரை புடிச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல. அவர் மனசுல நிறைவேறாத ஆசை என்ன இருக்குதோ அதை புரிஞ்சுக்காம இப்படி ஊரே கூடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? வாத்தியாரையா, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ஊர்க்காரங்க மட்டும் இல்ல. இவங்கள பாதி பேரு அவரு கூட பிறந்தவங்களுக்கு இப்ப இந்த புள்ள குட்டிங்க, பேர பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. இவர் கூட பிறந்தவங்களோட புள்ள குட்டிங்கெல்லாம் இருக்காங்க, இவரோட புள்ள குட்டிங்கட்டு யாரையுமே காணுமே. ஏன்? அவர் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு வரியில சொல்லிட முடியாது. அது ஒரு பெரிய சரித்திரம். இளங்கோ, என் புள்ளங்கிறத நிரூபிச்சுட்டா. எனக்கு அப்புறம் இந்த ஊரை கட்டி காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. அம்மா, பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஆமா மச்சானுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்கய்யா.
பெரிய ரேட்ல ஸ்டேஷனு. இங்க பாரு திருவிழா கூட்டம் மாதிரி அரண்மனைக்குள்ள தாமரை பூத்த மாதிரி என் அக்கா பொண்ணு முகத்தை பாடுறா. நீ மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா இவ தாண்டா நம்ம வீட்டு மகாலட்சுமி. படிடா படிடான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். படிச்சியாடா முட்டா பையல. சந்தியா யாரு? அப்பா கோயிலுக்கு போயிருக்கா. செத்தருங்க கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ உங்களை நிக்க வச்சு நான் பாட்டுக்கு போக பார்த்தனே. ஒரு நிமிஷம் இருங்க. செத்த உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சந்தியா பாத்து. என்ன வலிக்குதா? இல்ல நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இத அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன சந்தியா யோசிக்கிற? உள்ள உனக்கு பொருத்தமான ட்ரெஸ் தான் இருக்கு, வாங்கிக்க. என்னடா இது, நீங்க போய் என்ன தேடி வந்திருக்கீங்களே, கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் தானே யோசிக்கிறேன். பரவாயில்ல, பரிசும் பாராட்டும் நம்மளை தேடி வரதான் பெருமை. வாங்கிக்க. நேத்து நீ பாடினதை கேட்டு அம்மா அசந்தே போயிட்டாங்க. சரஸ்வதியை நேர்ல வந்து வாழ்த்துன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி. நேத்து வந்திருந்த உங்க கண்ணெல்லாம் உன் மேலதான். அநேகமா உனக்கு திருஷ்டிப்பட்டு போயிருக்குன்னு கூட அம்மா சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு கொடுக்கறதுக்காக எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பாரு. வாங்கிக்க. வரேன். சந்தியாக்கா உங்களை பெரிய வீட்டம்மா கூப்பிட்டாங்க. இது வந்துட்டேன். சரி சரி நான் போறேன், நீ போ. சரிக்கா. வாசந்தியா? ஆமா கூப்பிட்டீங்களாமே. ஆமா, அதுக்கு ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வர? கொஞ்சம் மெதுவா தான் வருது. இல்லம்மா, நீங்க கூப்பிட்டதும் அந்த சந்தோஷத்துல என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பாட்டை கேட்டு உங்க மனசு இத்தனை சந்தோஷப்பட்டிருக்கேன். உங்க பாராட்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. என் மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே சொல்றா பாரு. கவிதா. என்னம்மா? சந்தியா வந்திருக்காமா, அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்த இத வாங்கிக்கம்மா. இது எதுக்குமா? என்னம்மா இப்படி கேக்குற? நேத்திக்கே உனக்கு குடுக்கலான்னு நினைச்சேன். வந்தவங்கள கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தல, அதான் இப்ப கூப்பிட்டு அனுப்புனேன். வாங்கிக்க. அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சந்தோஷத்துல மெய் மறந்துட்டியா? இல்லம்மா, அது வந்து என்ன அது வந்து இது வந்து பெரியவங்க கொடுக்கறத மறுக்காம வாங்கிக்கணும், அதுதான் மரியாதை. வாங்கிக்கம்மா. சந்தியா, நீ இவ்வளவு அழகா பாடுறியே, கவிதாவுக்கும் செல்விக்கும் கொஞ்சம் பாட்டு கத்து கொடுமா. சரிம்மா. சந்தியா, புதுசா இருக்கட்டுமேன்னு நினைச்சு அப்படியே பெட்டிக்குள்ள வச்சுக்காம கட்டிக்கோ.
என் மனசுல உங்களை பத்தி உயர்வா நினைச்சுட்டு இருந்தேன். என்னை ஏமாத்திட்டே. இந்த ஊரே உங்க குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்கு. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்துட்டு நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? நீங்க ஒரு ட்ரெஸ் கொடுத்து அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த நிமிஷமே அது பொய்யன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல இருந்த மரியாதை நன்னா பாருங்க. இந்த ட்ரெஸ் தான் உங்க அம்மா நேக்கு கொடுத்தது. உண்மையை சொல்லிடலான்னு தான் தோணிது. சொல்லியிருந்தா உங்க அம்மாக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுமே தான் மறைச்சிட்டேன். உங்க அம்மா ட்ரெஸ் கொடுத்ததுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவ வயசுல பெரியவா. நீங்க கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு இனிமே இப்படி நடந்துக்காது. மத்தவளுக்கு தெரிஞ்சா என்னதான் தப்பா நினைப்பா. இது கூட தெரியாம இருக்கே. குனிஞ்சு வா மாமா. மாமா கால்ல இருந்து கண்டதை தின்னு வயிறு கடாமடாங்க போயிட்டு வந்துட்டான். அந்த கொள்ள வாய மூடாம தின்னுக்கிட்டே வந்தா. நில்லு. சோசியல் அண்ணாமலை நீங்க தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுக்குள்ள மறந்துட்டு பத்தியாலா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட சாதகத்தை உன்கிட்ட கொடுத்து ஞாபகம் இருக்கா? ஆமா இல்ல, நீ சொன்ன மாதிரியே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் குழந்தை பிடிச்சால. உன்னை வாழ்க்கையை மறக்க முடியுமா? 6 மாசம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். தாயும் செய்ய நல்லா இருக்காங்களா? தாயும் சேயும் நல்லா தான் இருக்காங்க. அவளை கெட்டவனை பார்த்துதான் ஊரே சிரிக்கி. சரி அதை விடுங்க. இவர் யாரு? இவன் எங்க அக்கா பையன். வயசு 35 ஆச்சு. இன்னும் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அடாடா. இந்த பாரு சாதகம் கையிலே இருக்கு. நீ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லலாம். அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க பாத்துருவோம். தாங்காது இப்பவே பாக்கணும். இல்ல கண்டுக்குள்ள குத்துவா. சரி சரி அவசரப்படாதீங்க. 2 சந்திரம் 3 மாப்பிள்ளை முகத்துல கல்யாண கால தாண்டவம் ஆடுது. ஆடாது சாதாரண ஆளா? சோசியர் பாக்குறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சோசியர எதா இருந்தாலும் கரெக்டா பார்த்து சொல்லணும். ஏன் சொல்றேன்னா எனக்கு பாக்குற பொண்ணெல்லாம் ஒண்ணு கல்யாணம் ஆனவளா இருக்காளுவ, இல்லன்னா அடுத்தவன் காதலியா இருக்காளுவ. இந்த 2 இல்லாம ஒரு நல்ல பொண்ணா எனக்கு எப்ப கிடைக்கும் சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டு அதுக்குள்ள ஆமாமா. மாப்பிள்ள மனசு ஜாதகத்துல அப்படியே தெரியுது. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு? காலேஜ். ஓ காலேஜா? காலேஜ்ல படிக்கலான்னு தான் போனேன். காலேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கணுமா? அதான் தப்பு தெரியுமா? கேட்டாலும் அவங்ககிட்ட நீ சொல்லியா? மாப்பிள்ளைக்கு 35 வயசு ஆகுது. தன்னோட ஒரு வயசு மூத்த பொண்ணாதான் அமையும். அதனால 36 வயசு பொண்ணாதான் நீங்க பாக்கணும். 36 வயசு பிள்ளைகளுக்கா பஞ்சம்? அது நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து இவனுக்கு கட்டிச்சிருக்கேன். அப்புறம் வரட்டுமா? ஜாதகம் பாத்தீங்க, ஒரு 10 ரூபா வச்சுட்டு போக மாட்டீங்களா? பாத்தா மறந்தே போயிட்டேன். ஒரு 5 இருந்தா கொடு. மாமா நீ கொண்டு வரலையா? நீ சோசி மாசத்துக்கு இந்த நாட்டை முடிச்ச துண்டு வச்சுக்கிடுங்க. புத்தி சொன்ன விதம் பிடித்திருக்கிறது. அதற்காகவே தப்பு பண்ண தோன்றுகிறது. அம்மா சந்தியா. வந்துட்டேன்பா. வாசல்ல கோலம் போட்டு இருக்கும் போது வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவா. இது கூட புரியலையா நோக்கு? புரிஞ்சுட்டேன்பா.
சுத்தமான தேன் சந்தியா. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இந்தாங்க. திருப்பி வாங்குறதுக்காக நான் இதை கொடுக்கல. தங்கத்துல செயின் கொடுத்தா மனசுல இடம் கொடுத்துருவேன் நினைச்சேலா? இதே கடைசியா வச்சுக்கோங்க. ஏய் சந்தியா, இல்ல சந்தியா, அதெல்லாம் தப்புதான், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்தா இதை வச்சுக்க, நல்லா இருக்குல்ல? ஐயோ கடவுளே, ஏன் இப்படி ஏதாவது கொடுத்து கொடுத்து தொந்தரவு பண்றேன்? அதான் சந்தியா, எனக்கும் புரியல. அடிக்கடி உன்னை பார்க்கணும், ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போறதா? நீ இதை வாங்கிக்கல, இதை இங்கே வச்சுட்டு போயிடுவேன். ஐயோ இது பாருங்க, விக்கிரகத்தை கண்ணு இடத்துல எல்லாம் வைக்க கூடாது. இங்க பாரு, இது உனக்காக தான் வாங்கியிருக்கேன். நீயே வாங்கிக்கலன்னா வேற என்ன செய்ய முடியும்? இங்க பாரு, நான் கீழே வைக்க போறேன். வெச்சா வச்சுக்கோங்க. நேக்கங்க. ஏய் வச்சிருவேன். வச்சுக்கோங்க. சந்தியா இங்க பாரு, சாமி சிலையை நிஜமாவே கீழே வைக்க போறேன். அப்படியே போங்க. நான் போய் சொல்லல, திரும்பி பாரு, விக்கிரகத்தை நிஜமாவே கீழே வச்சுட்டேன். பாத்துக்கோ, பிள்ளையார் தனியா இருக்காரு. சந்தியா சீக்கிரம் வந்து அதை எடுத்துக்க. சந்தியா நான் போய் சொல்லல, வச்சுட்டேன், பாத்துக்க. நான் போறேன் சந்தியா. ஏதோ நான் சந்தோஷமா எடுத்துட்டதா நினைக்காதே. விக்கிரகம் அனாதையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டேனே தவிர நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. என்ன காரியம் பண்ணிட்டே? புருஷன் முன்னாடி சேர்ந்து தானே சன்னிதில விளக்கேத்துவா. இப்படி பண்ணிட்டேலே. அடிக்கடி சாப்பாடுல பாவக்காய் சேர்த்துக்கோங்க, அப்பதான் புத்தி ஒழுங்கா வேலை செய்யும். சும்மா பார்த்துட்டே இருக்கேலே, அனுப்பிச்சிட்டு போங்க. சரி சரி, அணைக்க வேண்டாம். நீங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சுவாமி கிட்ட நானே மன்னிப்பு கேட்கிறேன். தள்ளுங்க. வந்துட்டாரு விளக்கேத்த. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா சந்தியா மனசுக்குள்ள நான் நுழையணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்.